ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் இ-சேவை யூசர்ஸ்க்கு வந்து டிஎன்இஜிலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்இஜி சைட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த இ-சேவை ஆப்ரேட்டர்கள், உதயின் விதிகளின்படி உங்களது L0 கைரேகை சாதனத்தை உடனடியாக மாற்றி L1 கைரேகை சாதனத்தை பதிவு செய்யுமாறு டிஎன்இஜி கேட்டுக்கொள்கிறது. இதனை ஜூன் 29, 2024க்குள் செய்ய வேண்டும். ஜூன் 29, 2024க்கு பின் L0 சாதனம் பயன்படுத்தி ஆப்ரேட்டர் உள்நுழைவு பக்கம் செயல்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து L0 பயோமெட்ரிக் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் வந்து L1 பயோமெட்ரிக் டிவைஸை வந்து சீக்கிரம் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து டிஎன் இ-சேவை போர்ட்டலில் வந்து லாகின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த L0 டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 29, 2024 அன்னைக்கு வரைக்கும் மட்டும்தான் வந்து வேலை செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த L0 டிவைஸ் வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து L0 டிவைஸ் வந்து ஒரு ₹2000 ₹2500 பே பண்ணி வாங்கி வச்சுருப்பீங்க. பட் இப்போ இவங்க இந்த ரூல்ஸ் கொண்டு வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் L1 டிவைஸ் வந்து புதுசாக வாங்கணும். இந்த L1 டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ₹3200 வரைக்கும் உங்களுக்கு வரும். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3300 3400 அந்த ரேட்டில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவே ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹3200. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்லைனில் வாங்கக்கூடிய டிவைஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆர்டி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஆஃப்லைனில் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு லைஃப் டைம் ஆர்டி சர்வீஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சு ட்ரஸ்டட் பர்சனாக இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த L0ல் இருந்து L1 டிவைஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா உதய் செயலிருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து டிவைஸை வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களால் வந்து லாகின் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா AEPS இந்தமாதிரி சர்வீசஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த L0 டிவைஸை வச்சு உங்களால் வந்து ஒர்க் வந்து பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே கட்டாயம் வந்து L1 டிவைஸை வாங்கியே ஆகணும். வேறு வழியும் உங்களுக்கு கிடையாது. டிஎன்இஜி சொல்லியிருக்கக்கூடிய L0 டிவைஸில் இருந்து L1 டிவைஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறதுக்கான இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்ஸ் மூலமாக வந்து இ-சேவை ரன் பண்ணுற ஒரு பர்சன் வந்து பொருளாதார ரீதியாக வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து மற்றவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், யாரெல்லாம் வந்து L0 டிவைஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து L1 டிவைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் மந்த்னால் உங்களால் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.